Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கார்ல வந்துட்டு நடவு நடுறாங்க. அந்த வீடியோ தான் நீ பார்க்க போறோம். அதுவும் இல்லாம நடவு நடும்போது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அத பத்தின ஃபுல் டீடைல் இருக்குது. அதே போல கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டமான வேலை தாங்க. ஒரு நம்ம வெள்ளாமை விதைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏசங்க தர அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் அதாவது நல்லா உணர்வீங்க அந்த கஷ்டம் எப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பாடு யாராவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இருக்கிறப்ப வேஸ்ட் பண்ணாலும் நீங்களே சொல்லுவீங்க அந்தளவுக்கு கஷ்டம் இருக்குது. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ தேவதேஸ், ஹாய் ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டிகிட்ருக்கோம். ரொட்டேட்டரில் உழவு ஓட்டி முடித்ததுக்கப்புறம் நாற்று வந்துட்டு பக்கத்து காட்டிலேருந்து தான் எடுத்துகிட்ருக்கோம். அதோடய ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் இருக்குது, அதையும் வ்ளாகில் அப்படியே சொல்கிறேன். சரி வாங்க. இந்த வயலை ஆக்சுவலாக நாத்திரம்பேட்டை வயலுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்துட்டு வேறு அலசி ஒரு தட்டிகிட்ருக்காங்க. மண் சேறு இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் உழுவுறதுக்காக வேண்டிட்டு. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நாற்றை அதுலேருந்து பிடுங்கி அந்த பக்கைப்புல் இருக்கு இல்லைங்க, அதை எடுத்து ஒரு கட்டி வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த கட்டின அந்த பயிரை வந்துட்டு சாக்கில் போட்டு கொண்டு போய் நம்ம காட்டில் போய் சேர்த்தணும். போகும்ல எத்தனை இருக்குதுல்ல தெரியல. நான் ஃபஸ்ட்டு சரி எங்கே இது எடுக்குறியா கயிறா ஸ்கொயின் பண்ண முடியா காயின் இருக்குது எடு பிடிச்சிங்க விழுந்துருக்கு. அப்படி போய் மேல் வயல் இருக்குல்ல அதில் காட்டு வரணும் போட்டு காட்டு வரமாக எடுத்து பை தூக்க போய் அவுத்து போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம காட்டில் வந்துட்டு நாற்று இல்லைங்க, அதனால் பக்கத்து காட்டில் வந்துட்டு நாற்று எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டில் போட போகிறோம். ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய கதை இருக்குதுங்க. அப்பா வந்து 2.5 ஏக்கரை ஓட்டிகிட்ருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஏக்கராக்கு வந்துட்டு மக்காச்சோளம் வச்சுருந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்துட்டு கொஞ்சம் நஷ்டம்தாங்க, எல்லாம் கிளி குத்திடுச்சு. அதே போல் பயிர் சரியாக வரல. அதுக்கப்புறம் அது 3 மாதம் தான் அதுக்கு வளர்கிறதுக்கு உண்டான பீரியடு. அது வளர்ந்துருச்சு. அது அறுத்து கொண்டு போயிட்டு மக்காச்சோளம் வந்து அந்த அரைக்கிற ஒரு இடம் இருக்குங்க, அதை கொண்டு போய் போட்டாச்சு. அடுத்து இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போது உழவு ஓட்டி மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு நெல் நட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு நடை கொண்டு வந்து போட்டாச்சு, இது 2வது நடை. தடி பள்ளம் 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 பள்ளம். அந்த வண்டி போகிற வரைக்கும் போட்டோம். ஓகே டன்னு.
அப்பா வந்துட்டு சாக்கில் போட்டு கட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காப்புல, போய் எடுத்துக்கிறது தான். திருப்பிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த வேலையாக இருந்தாலும் தயங்காமல் பண்ணலாங்க, தப்பே இல்லை. எல்லா விஷயமும் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சாக்கு விழுந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லும் சேராக கிடக்குதுங்க. அந்த வாய்க்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய்க்காலில் வந்துட்டு ஒரு அலசிட்டு மறுபடியும் வேலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா அது விட்றது கஷ்டம், சேராக இருக்குது. அதை வந்துட்டு ஒரு அலசிட்டு இப்போ வந்துடும். ஃபாதர் வர்றாரு. வரதான் வாய்க்காலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மே, அப்பா டீ வாங்கிட்டு வந்துருக்காருங்க, சாப்பிடலாம் அப்படின்றப்பல ஒரு அலசிட்டு போயிடுவோம். சக்கரை ஒரு இடத்துல வலி இருந்துருது, இது அங்கே இருக்கு. ரஃபாக ரெடி அடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், இனி வீட்டுக்கு போயிட்டு நல்லா சுத்தமாக கழுவி விடணும். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த சேர் இருந்ததுன்னா அது காஞ்சு போயிடுதுங்க, அப்படியே வடன்னு அப்படியே விடாது. அதுக்காக வேண்டியதான் ரஃபாக அப்படியே மேலே போய் வாய்க்காலில் தண்ணி விட்டு, வாய்க்காலில் வண்டியை விட்டு ஒரு அலசாச்சு.
மயில் மயில் மயில். காட்டில் ஃபுல்லு சாயை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம போய் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு நடவு நடுறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நடவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையிலேருந்து கொண்டு வந்த பயிருங்க. எங்கே போடுறது? தூக்கி போட்டால் கரெக்டாக போய் அப்படி பேர் மட்டும் கீழே இருக்கணும். போமா ஆ ஆ போகலைங்க.
போதுமா இது? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பயிர் வந்துட்டு தூக்கி போடணுங்க. இந்த சைடு ஃபுல்லும் பயிர் தூக்கி போட்டு அடுத்தது அந்த வயல். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நடவு நட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் நேற்றுக்கு பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அது இன்றைக்கி முடிச்சிட்டாங்க.